Hi friends, welcome to 3 days 3 topics. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நான் வந்து ரெண்டல் ஹவுஸ்ல இருந்து நியூ ஹவுஸ்க்கு ஷிஃப்ட் பண்ணிட்டேன். சோ அந்த வீடியோவை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். நிறைய பேர் வந்து ஏன் வந்து வீடியோ போடல ரொம்ப நாள் ஆச்சு அப்படினு கேக்குறீங்க. இந்த பேக்கிங்லாம் இருந்துச்சுனால கொஞ்சம் பிஸியா இருந்தனால என்னால வீடியோஸ் வந்து ரெகுலரா போட முடியல. சோ இப்போ வந்து ஷிஃப்ட் பண்ணி முடிச்சாச்சு. கண்டிப்பா நான் இனிமே வந்து ரெகுலரா வீடியோ போடுறேன். இப்போ இத பேக் பண்றதுக்கான சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பேக் பண்ணுறீங்க அப்படின்னு டிசைட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 2 நாளைக்கு முன்னாடியே இந்த மாதிரி மளிகை கடையிலையோ இல்லை ஹோல்சேல் கடையிலையோ இந்த மாதிரி பாக்ஸஸ் வந்து ஒரு 10 பாக்ஸஸ் வந்து வாங்கி வச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம பேக் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். எல்லா திங்ஸையும் இதில் போட்டு ஸ்டோர் பண்ணி பேக் பண்ணிக்கிறது ஈஸியாக இருக்கும். சப்போஸ் உங்ககிட்ட கிடைக்கல அப்படின்னா நீங்கள் பெட்ஷீட்டில் ரேப் பண்ணி கூட நீங்கள் எடுத்துகிட்டு போய்க்கலாம். இதுதான் வந்து யூஸ்ஃபுல்லான ஃபஸ்ட்டு டிப். அடுத்ததான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மேலே லாஃப்ட்லலாம் வந்து நிறையா பாத்திரம்லாம் போட்டு வச்சுருப்போம் இல்லையா. ஸோ அந்த பாத்திரம் சில்வர் பாத்திரம் எல்லாத்தையும் நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணிவிட்டு, அதாவது நீங்கள் முன்னாடியே டிசைட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி வாஷ் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. சப்போஸ் அவசரமாக போகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இந்த ஸ்டெப் வந்து பண்ண முடியாது. ஸோ அதை வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி நல்லா க்ளீனாக வந்து விளக்கிட்டு அதுக்கப்புறம் பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணிட்டோம் அப்படின்னா புது வீட்டுக்கு கொண்டு போகிறப்ப திங்ஸ்லாம் புதுசாக இருக்கும். அடுத்ததாக என்ன பண்ணலான்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம க்ளீன் பண்ணி காய வச்ச வெசல் எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணிடுங்க. அதாவது சமையலுக்கு யூஸ் பண்ணுறது தனியாக, மேலே லாஃப்டில் இருந்தது தனியாக போட்டு இந்த மாதிரி பாக்ஸ் போட்டு செல்லோடேப் போட்டு ஒட்டிடலாம். ஒட்டினதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அது மேலே வந்து நீங்கள் மார்க்கர் வச்சு நீங்கள் அதில் என்ன ஸ்டோர் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத எழுதிடுங்க. கையில் எப்போதுமே மார்க்கர் கண்டிப்பாக வச்சுக்கோங்க. அடுத்தது சில்வர் தனியாக, அதுக்கப்புறம் இந்த மாதிரி பிளாஸ்டிக் ஜாமான்லாம் இருக்கும் இல்லையா, அது எல்லாத்தையும் தனியாக ஒரு பாக்ஸில் போட்டு பேக் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். எந்தெந்த பொருள் எது இதில் இருக்குது அப்படின்றது நமக்கு ஈஸியாக தெரிஞ்சுக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி தனித்தனியாக பிரித்து நீங்கள் பேக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது, நம்ம வந்து கண்ணாடி பொருளாக இருக்கட்டும் இல்லை பீங்கான் பொருளாக இருக்கட்டும் நம்ம வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து இந்த மாதிரி நியூஸ் பேப்பர் போட்டு நல்லா wrap பண்ணிவிட்டு சைடில் இந்த மாதிரி ஸ்பான்ச்லாம் வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அவ்வளோ சீக்கிரம் வந்து உடஞ்சி போகாது. அது மாதிரி மேலே வந்து கண்ணாடி பொருட்கள் அப்படின்னு எழுதி வச்சுக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது, இந்த மாதிரி முக்கியமான டேட்டா கேபிள், ஒயர், பென் ட்ரைவ் இது மாதிரி முக்கியமாக இருக்கிறது எல்லாத்தையுமே ஒரு தனி கவரில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கட்டில், உடன் கட்டில்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வந்துட்டு ஃபஸ்ட்டு டிஸ்மேண்டில் பண்ணி தனியாக எடுத்து வச்சுருங்க. நீங்கள் என்னைக்கு காலி பண்ணுறீங்களோ அன்றைக்கி காலையில் கூட அதை டிஸ்மேண்டில் பண்ணி எடுத்து வச்சிடலாம். நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா சிலிண்டர் வச்சுருக்கிறவங்க அதை வந்து சரண்டர் பண்ணாலும் ஓகே, இல்லை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டாலும் ஓகே. அது வந்து கரெக்டாக 2 டேஸ்க்கு முன்னாடியே பிளான் பண்ணிக்கோங்க. அடுத்த டிப் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 2 டேஸ்க்கு முன்னாடியிலிருந்தே நம்ம காய் வாங்குறதெல்லாம் கம்மி பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜை 2 நாளைக்கு அப்புறமா க்ளீன் பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா அன்றைக்கி கரெக்டாக காலி பண்ணுற அன்றைக்கி உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அதை வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வந்து ரொம்ப முக்கியமானது, ஏசி வந்து அன்இன்ஸ்டால் பண்ணணும் இல்லையா. ஸோ அதுக்காக 2 டேஸ்க்கு முன்னாடியே சொல்லி வச்சிட்டிங்க அப்படின்னா கரெக்டாக வந்து அதை அன்இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லா சாவி, அதாவது பீரோ சாவி, வண்டி சாவி, ட்ரெஸ்ஸிங் டேபிள், ஃப்ரிட்ஜ் சாவி எல்லாத்தையுமே ஒரே பேக்கில் நீங்கள் போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா எந்தெந்த சாவி எங்கெங்கே இருக்குது அப்படின்றத தேட வேண்டிய அவசியம் கிடையாது. பார்க்குறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு பேக்கில் போட்டு வச்சுக்கோங்க. அடுத்ததாக ரொம்ப முக்கியமானது, ஜுவல்ஸாக இருக்கட்டும் இல்லை பணமாக இருக்கட்டும், தேவையான முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே உங்கள் கைப்பட நீங்கள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே சேஃபாக இருக்கும். ஸோ வேறு எங்கேயும் மிஸ் பண்ணாமல் தனியாக ஒரு பேக்கில் போட்டு வச்சுக்கோங்க. அடுத்தது ரொம்ப முக்கியமான ஒரு டிப் பார்த்தீங்க அப்படின்னா தேவையில்லாத பொருள்லாம் நிறையா இருக்கும் இல்லையா, ஒன்று டொனேட் பண்ணிடுங்க. அப்படி இல்லை அப்படின்னா பழைய பாத்திரம்லாம் வாங்குவாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட வந்து கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வழியாக எல்லாத்தையுமே பேக் பண்ணியாச்சு. அங்கே இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் தான் எல்லாமே பேக் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து பேக் பண்ணி வண்டியில் வந்து ஏற்றியாச்சு. இப்போ ஏற்றி முடிச்சதுக்கப்புறம் நம்மளோட புது ஹவுஸ்க்கு வந்து எல்லா திங்ஸையும் வந்து ஷிஃப்ட் பண்ணியாச்சு. இப்போது இதை அரேஞ்ச் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக 1 to 2 வீக்ஸ் வரைக்கும் ஆகும் கொஞ்சம் கொஞ்சமாக அரேஞ்ச் பண்ணுறதுக்கு. ஸோ இது எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் கேட்ட மாதிரி நான் வந்து ஹோம் டூர், கிச்சன் டூர் எல்லாமே நான் வந்து போடுறேன். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்துட்டு நான் இருந்த வீட்டோட ஹோம் டூர், கிச்சன் டூர் எல்லாம் கேட்டிருந்தீங்க. ஸோ பேக்கிங் அப்படின்றதுனால ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடியிலேருந்தே அதை அப்படி இப்படி எடுத்து வச்சுட்டு இருந்தனால என்னால் வந்து ஹோம் டூர் வந்து போட முடியலை. ஸோ ஜஸ்ட் உங்களுக்கு எம்டி ஹோமை மட்டும் அப்படியே வந்து காட்டுறேன். இந்த வீட்டில் வந்துட்டு 6 வருஷம் இருந்தாச்சு. ஸோ அங்கே பழகினவங்க அங்கெல்லாம் விட்டுட்டு வரத்துக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ இருந்தாலும் வேறு வழி இல்லை அப்படின்றதுக்காக நியூ ஹோம்க்கு ஷிஃப்ட் ஆயாச்சு. ஸோ இப்படி தான் இருந்துச்சு. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹால், இதுதான் வந்து கிச்சனில் இது மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். கண்டிப்பாக நான் நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.